ஹலோ யூஎஸ் நண்பாமிஸ் எப்படி இருக்கிறீங்க? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டு அப்படின்ற பழமொழியை பல பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த பழமொழி மாதிரி தான் திமுக எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதை திசை திருப்புற மாதிரி இல்லை அதை மடை மாற்றுற மாதிரி எப்பயுமே நடிகர்களை வைத்து ஒரு கேம் பிளான் பண்ணணும். அப்படி ஒரு கேம் பிளான் தான் இப்போ ரீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது என்ன கேம் பிளான், ஏன் அதை பண்ணுது, யாருக்கு எதிராக பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் தோணுது அப்படின்னா அதை இந்த வீடியோ முடியும் போது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை போட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் குரூப் கிடையாது, ஒன்லி ஃபார் டிவிகே அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க அப்படின்றத சொல்லி நம்ம இப்போ இந்த வீடியோவில் போய் என்ன மாதிரியான தில்லாலங்கடி வேலையெல்லாம் இந்த திமுக பார்க்குது அப்படின்றத விரிவாக பார்ப்போம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பித்து தளபதி களத்தில் இறங்கினதுக்கு அப்புறமா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய தலைவலியாக இருக்குப்பா. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா இன்றைக்கி இந்த எஸ்ஐஆர் பற்றின விஷயம் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பூகம்பமாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் எல்லாருடைய மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது, யார் கொடுப்பா, யார் வாங்கிட்டு போவா, எப்போ ரெடி பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இது எல்லாத்தையும் இவங்க 2 மாதத்துக்குள்ளே முடிக்க போகிறாங்களாம். கிழிச்சிருவாங்க, முடிச்சு கிழிச்சிருவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் தளபதி என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு 6 பக்க அறிக்கையை இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் பல கருத்துக்களை வச்சுருக்காரு. 12 பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. ஏன் நான் எஸ்ஏஆர் ஃபஸ்ட்டு எதிர்த்தேன், இருந்தாலும் எஸ்ஏஆரில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க எங்களை நீங்கள் கூப்பிடாம ஒரு மாநில தேர்தல் ஆணையர் எப்படி மீட்டிங் வைப்பீங்க? அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? ஸோ எங்களுடைய பாயிண்ட்டை நீங்கள் கேட்காம மீட்டிங் வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் எஸ்ஓபி போடுறீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, எங்களுடைய பாயிண்ட் எங்களுடைய கருத்து எப்படி உங்களுக்கு சேரும் அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு தளபதி அவர்கள் ஒரு சைடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் நாளைக்கு போராட்டம் பண்ண போகிறாங்க. அந்த போராட்டத்தோட ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கரூர் போராட்டத்துக்கும் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதை நம்ம அப்படியே பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த திமுகவோட கொத்தடிமை எச்சத்தனமான ஒரு சில செய்கைகளை இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதானே இங்கே நமக்கு வேணுமே, சம்பவம் செய்யணும்ல. அவங்கள இந்த கொத்தடிமை கூட்டம் என்ன நினச்சிட்டு இருக்கு, நம்ம இன்னமும் அப்படியே திரைமுகத்திலே இருக்கிறோம், நம்ம இன்னும் அரசியல்மயப்படுத்தலை அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. இத்து போன ஈத்துறீங்க. ஏண்டா ஜனநாயகம் பாட்டு ஒரு வாட்டி ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னோடனே நாங்கள் அந்த பாட்டை கொண்டாடுவோம், 44 மில்லியன்ஸில் போக விட்டு லைக்ஸ் விடுவோம்டா, அதுக்காக நாங்கள் திருப்பி சினிமா மோடுக்கு மாறிட்டோன்னு அர்த்தமா? அது கிடையாது. இது எங்கள் தளபதியோடைய கடைசி படம், எங்களுக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு. ஸோ அவரை நாங்கள் கொண்டாடும் விதத்தில் அவருக்கு திரைப்படத்தில் என்ன செஞ்சாலும் நாங்கள் கொண்டாடுவோம். அதுக்காக நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் ஒத்துப்போமா? இவங்க எவ்வளோ பெரிய ஒரு டெக்னிக்கை இப்போ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இது அரசியலுக்காக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நடிகர்களை, அதுவும் உச்ச நடிகர்களை ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரீம்லைனில் பேச வைக்கிறாங்க அப்படின்னா அது திமுகவுடைய எச்சத்தனமான வேலையாக தான் இருக்கும். அது பின்புலம், அது மட்டும்தான், வேறு எவனுமே இருக்க முடியாது. நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கமல் ரஜினி அவர்கள் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிற மாதிரியும், அந்த படத்தை சுந்தர் சி இயக்க போகிற மாதிரியும், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கமல் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்ட் வந்தப்போ கூட அது பெரிய வைரலாக எவனுமே அப்படியே குதிச்சு கொண்டாடி குதூகலத்தெல்லாம் படுத்தலை. இதுலேயே இவங்களுக்கு செருப்படி. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி படம் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சுனாலும் சரி, ஒரு கமல் படம் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலும் சரி, ட்விட்டரில் ஆட்டா பூச்சுன்னு சப்போர்ட்டே போடுவாங்க. ட்விட்டரில் கூட அது பெருசாக எடுத்து வச்சு எவனும் பேசலடா. அந்த அளவுக்கு இவங்க நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்கும் போது, ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் தெரிஞ்சே செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. வேறு வழி இல்லை, அவங்க பணத்துக்காக செய்கிறாங்க. இவர் எம்பி வேறு ஆகிட்டார், அதுக்காக செய்கிறாங்க. சரி, அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த டயத்தில் இந்த ஜனநாயகம் பாட்டு வந்துச்சு. சரி, பசங்க திருப்பி இந்த ஃபேன் வார் அந்த மோடுக்குள்ளே போவாங்களாம் எதிர்பார்த்தாங்க, போகலை. உடனே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பசங்கள்லாம் பயங்கரமாக கான்சன்ட்ரேஷன் இந்த எஸ்ஐஆருக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நான் வேறு ஒரு 2 வீடியோ ரொம்ப ஆதங்கமாக, ஒரு வீடியோ திட்டி வேறு போட்டேன், ஒரு வீடியோ நேற்று ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்படி எஸ்ஐஆரை பற்றி நம்மளும் ஒரு சைடு ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக வீடியோ போடுறதுனால இன்றைக்கி எஸ்ஐஆரை பற்றின புரிதல் இளைஞர்கள் இடத்துல நிறையா வந்துருச்சு. மக்கள்கள் இடத்துல பயம் வந்துருச்சு.
ஏன்னா ஏன் ஓட்டு என்னால் போட முடியல, நீ இப்படி பண்ணிட்டு பண்ண நான் எப்படி போடுவேன் அப்படின்ற பயம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்துருச்சு. யாருமே எதுவுமே பண்ணல, கட்சி ரீதியா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வந்து டிஎம்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்தாரு, அவரு கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்க 40 வருஷமா நான் இங்கே தான் இருக்கிறேன், கேட்டதுக்கு என்னன்றாங்க, கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. இந்த வீடு ஏன் அந்த மாதிரி எடுத்துருக்கீங்கன்னு சொல்றாங்க. இங்க வாங்க. பாட்டியும் எங்க அம்மாவும் யாரை கேட்டு தூக்குனாங்க, நான் இங்க தான் இருக்கிறேன். அப்ப உங்களுக்கு மட்டும் தான் பண்றீங்களா? பொதுமக்கள் கேக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் என்ன கேட்குறாரு, நான் இந்த ஊரில் 40 வருஷமாக இருக்கிறேன், ஆனால் நீ என்னுடைய பேரை நீ வந்து பார்க்கல, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி நீ அந்த வந்து அப்ரூவ் பண்ணலை. ஒரு 10 நிமிஷம் தான் என் வீட்டு பக்கமே வராமல் நான் அன்ட்ரேசபிள்னு போட்டேன்னா எப்படி இது கணக்கு அப்படின்ற கேள்வியை அவர் வைக்கிறார். கோயம்புத்தூர் வரைக்கும் போய் இவங்க இப்போ டாக்குமெண்ட் கொடுக்க முடியுது. யார்? திமுக கொத்தடிமைகள் என்ன பண்ணுறாங்க, கொடுக்க முடியுது. ஆனால் அங்கே இருக்கிற மக்களை நேரடியாக சந்தித்து செய்யுங்கடானா இவங்களுக்கு வலிக்குது. ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் அப்படின்றது இவங்களுக்கு அட்வான்டேஜ். சும்மா வெளியில் தான் பாலா கட்டுவாங்க, கூட்டுக்கலவாணி தானே கள்ளத்தொடர்பில் இருக்காங்க பிஜேபி கூட. அவங்க இந்த சிஸ்டத்தை போட்டவனே இவனுக்கு வசதி தான் திமுக காரனுக்கு. ஏன்னு கேட்டேன்னா முதல் பாயிண்ட்டு அவங்க குறி வைக்கிறது இளைஞர்கள் ஓட்டு. யார்? எஸ்ஐஆர் வந்து குறி வைக்கிறது இளைஞர்கள் ஓட்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நேற்று வீடியோவில் நான் கிளியராக சொல்லிட்டேன். 2005க்கு முன்னாடி ஓட்டர் எடுத்தவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. 2005லேருந்து கொஞ்சம் 5 வருஷம் 10 வருஷம் இந்த கேப்பில் எடுத்தவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த 2020க்கு மேலே ஓட்டர் எடுத்த அந்த டீட்டெயில்ஸுக்கு அந்த மாதிரி பசங்களுக்கு தான் வந்து டீட்டெயில் கேதர் பண்ணுறதுல கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நல்லா தெரியும் இளைஞர்களை தான் வந்து எஸ்ஐஆர் தாக்கும். அதில் ஒரு அட்வான்டேஜ் திமுகவுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க பண்ணுறது மூலயமா இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அன்ட்ரேசபிள்னு போட்டு அவங்களோட ஓட்டே போட விடாமல் பண்ணிடுவாங்க. அப்போ விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற சாமானியன் பொதுமக்களும் ஓட்டு போட முடியாமல் போயிடும். 2. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த அன்ட்ரேசபிள்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு ஃபார்மு இல்லை ஒரு ஓட்டர் ஐடிலாம் கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஓட்டு இவங்க போட்டுக்க முடியும், கள்ள ஓட்டு. இது ஒரு அட்வான்டேஜ். 3. 4வது பார்த்தீங்கன்னா இவங்களுக்குனே ஓட்டு போடுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யுது. அடிமை கூட்டம், கொத்தடிமை கூட்டம், அப்புறம் வந்து கால் நக்கி கூட்டம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு போடும். அப்போ திமுகவுக்கு இது டோட்டலாகவே அட்வான்டேஜ். எப்படி? இந்த எஸ்ஐஆர் இருக்கிறது திமுகவுக்கு அட்வான்டேஜ். ஆனால் மற்ற கட்சிகளுக்கு இது அட்வான்டேஜ்னு கேட்டால் இது டிஸ்அட்வான்டேஜ். பட் இருந்தாலும் அதிமுக போன்ற கட்சிகள் இதில் வந்து ஸ்ட்ராங்காக இறங்கி அவங்க தொகுதியில் யார் என்ன ஏதுன்னு தெரியும், அவங்களுக்கு வரலன்னா போய் பிடிச்சி செஞ்சுருவாங்க. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் புதுசு அப்படின்னும் போது இதை வந்து டக்குன்னு நம்மளால் கேதர் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அந்த இடத்துல எத்தனை ஓட்டு இருக்கானே தெரியாதே. ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே 500 ஓட்டு இருக்குன்னா அதில் ஒரு 250 பேர் 200 பேர் திமுக போடுவான், 200 பேர் ஏடிஎம்கே போடுவான், மீதி 100 பேர் மற்ற கட்சியில் போடுவான். இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் இருந்தனால இந்த 500 பேரில் எத்தனை பேர் தமிழக வெற்றிக் கழகம் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. அப்போ இங்கே தான் சிக்கல் வருது. ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ இவங்களுக்கு ஓட்டு இருந்தால் தான் அந்த மக்கள் போடுவாங்க. இப்போ ஓப்பனாக சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா காசு வரும், எலெக்ஷன் டயத்தில் காசு வரும். அதனால் நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்குனால ஏடிஎம்கே காரனும் சரி டிஎம்கே காரனும் சரி விஜய்க்கே ஓட்டு போடணும்னு நினச்சாலும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த சிக்கலுக்குள்ளே தமிழக வெற்றிகளை மாட்டிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ சிக்கலுக்குள்ளே நம்ம இருந்தாலும் நம்ம இளைஞர்கள், நம்ம தம்பி தங்கைகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த எஸ்ஐஆர் மேலே இப்போ ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அதோடைய பதிவுகள் எடுத்து பல இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக போடுறாங்க, வீடியோஸாக போடுறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதை சேர்க்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க டக்குன்னு ரஜினி கமல் வச்சு இயக்கக்கூடிய சுந்தர் சி படத்திலிருந்து விலகினார், அவர் அந்த படத்தை விட்டார், அவர் இயக்க முடியாதுன்னு ஒரு லெட்டர் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நேத்தோ அது இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு அவரோட லெட்ரு. யார்? சுந்தர் சி. இது இன்றைக்கி அதை பற்றி பெரிய பெரிய சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. லைக் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வலைப்பேச்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி ஷாமா அவர், இதெல்லாம் தான் இப்போ நாட்டுக்கு தேவையா? நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பெரிய யூடியூபர்ஸாக இருக்கீங்க, இன்றைக்கி எஸ்ஐஆரில் என்னென்ன சிக்கல் இருக்குது, அதை எப்படி மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதற்கான பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சால்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் வாய வர மாட்டேங்குது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இன்றைக்கி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இதுதான் திமுகவோட சதி. நான் என்ன கேட்குறேன், எதற்கு நீங்கள் 2 பேரும் முதல்ல இந்த படத்தை ஒத்துக்கணும், எதற்கு சுந்தர் ஸ்ரீ வேண்டான்னு சொல்லணும்? நான் சுந்தர் ஸ்ரீ ஒரு படத்தில் ரஜினி மாதிரி ஒரு பிக் ஸ்டாரு அண்ட் கமல் மாதிரி ஒரு பிக் ஸ்டார் அண்ட் ப்ரொடியூசர் இருக்கும்போது அவங்கள கமிட் பண்ணும்போது சுந்தர் ஸ்ரீயோட ப்ரீவியஸ் கமிட்மெண்ட் அவருக்கு தெரியாதா? அவர் என்ன படத்தில் யார் கூட கமிட் ஆகிருக்காரு? அவர் வந்து ஐஸ்வரி கணேஷ் கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரா, அந்த படத்தை வந்து முடிக்க முடியல, இன்னும் முடிக்கல, அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கனால அந்த இதில் பிஸியாக இருக்கும்போது எப்படி நீங்கள் இதில் கான்சன்ட்ரேஷன்? நான் என்ன கேட்குறேன், ஐஸ்வரி கணேஷ் என்ன அப்படியா வந்து ரஜினிக்கு அகேன்ஸ்டாக போயிடாரு? அப்படிலாம் கிடையாது.
இன்றைக்கி ரஜினி ஓகே பண்ணாருன்னா எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, எந்த டேரக்டராக இருந்தாலும் சரி ஓகே தான் சொல்ல போகிறாங்க. சரி ஓகே பிரதர் நீங்கள் அதை பாருங்கன்னு. அப்படியே சுந்தர் சி வந்து ரஜினி படத்தை கமிட் பண்ணால் நாளைக்காக எடுக்க போகிறாரு. கதை எழுதணும், அதுக்கப்புறம் அதுக்கான வேலையை பார்க்கணும். இன்னும் ஏகப்பட்ட மாதங்கள் இருக்குது. இதுக்கிடையில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அப்பப்போ தலையை காட்டு வர போகிறாரு. இதில் என்ன பெரிய சங்கடம் இருக்குது? இந்த பக்கம் விஷால் படம் இருக்கான். விஷால் படம் இருந்தால் என்ன? இப்போ சுந்தர் ஸ்ரீ மல்டி டேலண்டட் பர்சன், ஒரே டயத்தில் பல படங்கள் எடுக்கிற ஆள் தான் இருந்தாலும் அது கெப்பாசிட்டிலாம் இருக்குது. இது எல்லாம் கூட்டுக்கல்வானத்தனம் பண்ணி இப்படி ஒரு சென்சேஷனல் நியூஸை கிரியேட் பண்ணுங்கள், இதை பயங்கரமாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவோம். இந்த மாதிரி டயத்தில் இந்த எஸ்ஐஆரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விடாமல் இதை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்றது தான் இவங்களுடைய அஜெண்டா. ஆனால் அஜெண்டா செட் பண்ணி அசிங்க போடுறதே திமுகவோட வேலையாக போச்சு. நீங்கள் எத்தனை அஜெண்டா செட் பண்ணாலும் கடைசியில் அடிதாண்டா வாங்குறீங்க கொத்தடிமை கூட்டமே அப்படின்னு சொன்னால் எவனுக்கும் புரிய மாட்டேங்குது. அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ அங்கே அற நிர்வாணத்தில் அண்ணாமலையை சவுக்கில் அடிக்க விட்டாங்க, அது வேலைக்கு ஆகலை. இந்த பக்கம் நாய் டம்ளர் குரூப்ஸ் சீமான பெரியாருக்கு எகென்ஸ்டாக நாய் மாதிரி கற்ற விட்டாங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. நம்ம தளபதி போய் ஆளுநரை பார்த்தது தான் பயங்கரமான ஒரு சம்பவமாக ஆச்சு. அதை வச்சு தான் அடுத்து பேட்டிகள், அடுத்த மீட்டிங்கள், அடுத்து இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க செஞ்ச வேலை நடக்கலை. கடைசியில் அண்ணா யூனிவர்சிட்டி அழுத்தம் கொடுத்தனால பேருக்கு ஒருத்தனை பிடிக்கணுமேனு அந்த அயோக்கிய பையன் ஞானசேரனா அவனை தூக்கி உள்ளே போட்டாங்க. இப்படி முக்கியமான விஷயம், முக்கியமான சம்பவம் நடக்கும் போதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மடைமாட்டும் வேலையாக இவங்களுடைய கூட்டுக்கலவாணி டீமுங்களை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அது மட்டும்தான் திமுக தெரிஞ்ச வேலை. இந்த வாட்டி இப்போ நாய் டம்ளர் சீமானை வச்சு பேசினாலும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஆளை மதிக்கிறதே இல்லை அப்படின்னும் போது, நம்ம பசங்க சட்டை பண்ணுறதே இல்லைன்னும் போது, அந்த ஆள் கேலி கேட்டாலும் சரி, கத்துனாலும் சரி, எவனுமே மதிக்கிறது இல்லை பதிலுக்கு. ஏன்னா நம்ம பசங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அது ஒரு விஷயம் ஒன்று பாருங்க. இப்போ அப்ப என்ன சொல்றீங்க? விஜயே பேசுறாரு. இல்ல போற போக்குல ஊர்காமல் சொட்டுக்கிறோம், சும்மா அடிச்சுட்டு போறோம். ஆனா எங்கள் இலக்குங்கிறது திமுக அதிமுக வீழ்த்தி தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அரசியலை கட்டுவது. அதை நீங்க ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறேன்னு சொல்றீங்க. அதே போலதான் நீங்க வந்து 24லயும் தொட்டுக்கிட்டீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி தந்தி டிவியில் லயாமணி போட்டு அடின்னு அடிச்சாப்புல பிரசன்னாவையும் சரி, அந்த பக்கம் யார் அந்த உடும்பாவனம் இருக்கானே அந்த பரதேசியும் சரி, பேச முடியல, பதில் சொல்ல முடியல. கேட்ட கேள்வி என்கிட்ட பதில் கிடையாது. ஒருத்தனா சிரிச்சு சமாளிக்கிறான், ஒருத்தனை இந்த வரேன் இருக்கான். டேய், இப்படி இவங்களை போட்டு நம்ம அடி இருக்கிறனால இன்னும் இவங்க வச்சு பேசினாலும் சரி, சீமானை வச்சு பேசினாலும் சரி பெருசாக ஈடுபடாதுன்னு திமுகவுக்கு தெரிஞ்சு அதனால அதை விட்டுட்டாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை எப்படிங்க டூர் போயிட்டார் போல இருக்கு, அவர் எங்கிட்ட சுற்றினு இருக்காரு. அதே மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கிடக்கட்டு போகடா, என்னைய கட்சியில் விட்டு தூக்கிட்டீங்க, நான் என்ன வயராக கொடுங்க போகிறீங்க வந்து அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டாரு. இப்போ திமுகவுக்கு இதை எப்படி இந்த எஸ்ஐஆரை பற்றின இந்த விழிப்புணர்வை மக்கள் இடத்துல போய் சேராமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இப்போ அவனுக்கு பிரச்சனை. அதுக்கான வேலையை தான் இந்த கமல், ரஜினி, சுந்தர் சி ஸ்டோரி வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது என்னுடைய 100% நம்பிக்கை. அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ இது போனதுக்கப்புறம் திருப்பி அடுத்து இந்த படத்தை யார் எடுக்க போகிறா? உடனே கேஎஸ் ரவிக்குமார் உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ கேஎஸ் ரவிக்குமாரோட ஒரு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்து இதில் பற்றின ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கம்யூனாட்டிகளாக திருப்பி சொல்கிறோம், ஜனநாயகத்தை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னா அது எங்கள் தளபதி படம். இப்போ கண்டவங்க படத்தெல்லாம் நாங்கள் பார்க்குறதும் கிடையாது, கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் கிடையாது. அதற்கு ரீசெண்டாக வந்த படங்களே சாட்சி. எவ்வளோ படம் வந்துச்சு. இட்லி கடை நல்ல படம் தான், ஏன் ஓடலை? பசங்க யாரும் இன்றைக்கி சினிமா மோகத்தில் இல்லை, போய் தேட்டரில் போய் விழுந்து பார்க்கறதுக்கான ஆர்வத்தில் இல்லை. இன்றைக்கி ஒட்டுமொத்த பேரும் அரசியல் களத்தில் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தலைன்னு. எங்களை விட அரசியல் மயப்பட்டிருக்கிறது எவன்டா தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா நாங்கள் தான் இன்றைக்கி எதையுமே தீர்மானிக்கிறோம். படத்தை மட்டுமே ரசித்து படத்தை மட்டுமே கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு இளைஞர் கூட்டத்தை இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியலில் நடக்கக்கூடிய இந்த தில்லுமுள்ளுகளையும் எதிர்த்து கேள்வி கேட்குற இடத்துக்கு கொண்டாந்து வச்சது யாருன்னா தளபதி. அந்த மாதிரி ஒரு இடத்த நாளைக்கு நீங்கள் கரூரில் வைப்பீங்க. ஏன்னா கரூரில் தான் நமக்கு சம்பவம் செஞ்சாங்க. இப்போ திருப்பி கரூரில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த எஸ்ஐஆருக்கு. நாளைக்கு என்ன மாதிரியான சம்பவம் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. அங்கே ஒரு 4-5 கண்டிஷனோ 6 கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஆனால் இந்த வாட்டி பெரிய சிக்கல் ஏற்படுத்த மாட்டாங்க நம்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி அங்கே சிஐபியை வச்சு நொங்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண விடாமல் ஏதாவது அழிச்சாட்டியம் பண்ணால் சிபிஐக்கு மேலும் சந்தேகம் வந்துடும் சொல்லிட்டு வாயும் உமையும் பொத்துக்கிட்டு எனக்கு என்னென்னு இருப்பாங்கன்றதுல மாட்டு கருத்து கிடையாது. அதில் நம்ம 10 ரூபா பாலாஜி பம்மிட்டு எங்கேயாவது போய் ஒதுங்கிடுவார். ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே மாட்டி 1 வருஷம் உள்ளே இருந்தார். எப்போ வேண்டாம், இன்னி நம்ம சைலண்ட்டாக இருப்போம், ஏதோ ஒன்று பண்ண போய் எப்படியோ ஒன்று ஆயிடுச்சுன்ற இன்னைக்கு பயத்தில் இருப்பாங்க. ஆனால் நாளைக்கு கரூரில் சம்பவம் உறுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் எஸ்ஐஆர் எதிர்த்து இவங்களும் போராடுறாங்க. யார்? திமுகவும் போராடுற மாதிரி போராட்டம்லாம் பண்ணாங்க. இப்போ நம்ம சைடில் போராட்டம் பண்ணுவாங்க. இன்னி வரும் பாருங்க கம்பேரிசன். டேய் யாருக்கிட்ட கூட்டம், யார் போராட்டம் பண்ணால் எப்படி பூமி அதிர்துன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஏன்னா
234 தொகுதியிலையும் போராட்டம், 234 தொகுதியிலையும் மக்கள் இறங்குறாங்க களத்தில். இது வரைக்கும் விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போனால் அந்த இடத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. விஜய்க்காக 234 தொகுதியிலையும் மக்கள் இறங்கினா எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றத நாளைக்கு பார்ப்பாங்க. நாளைக்கு ஃபுல்லாகவே அதை தான் எனக்கு தெரிஞ்ச லைவ் கவரேஜாக இருக்கும், வேறு மாட்டுக்கிறதே கிடையாது. நமக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு அதை வச்சு பார்த்து அடுத்து இந்த கொத்தடிமை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறோம். பட் என்ன தான் இவங்க பண்ணாலும் நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அரசியல் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இன்றைக்கி தளபதி வந்து தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா பீகாரில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. பீகாரில் எப்படி வந்து பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் பின்னாடி இருந்தாலும் உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்றது இனி வரப்போகிற காலகட்டத்தில் தெரியலாம், தெரியாமலும் போகலாம். பட் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு மிக கம்மி. ஏன்னா அங்கே இருக்க மாதிரி முட்டாள்கள் கிடையாது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு முக்கியமாகவே ஒரு மாற்றத்தை தேடி போகுது. அவங்க மட்டும்தான் காலங்காலத்துக்கும் ஒரே கட்சியை திருப்பி போட்டு எடுப்பாங்க. பட் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. 5 வருஷம் தான் உனக்கு டைமு, அதுக்குள்ளே நீ செய்ய வேண்டிய செயல்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்றது தான் நம்ம காலங்காலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மாற்றமே இல்லாமல் ஒரு மாற்றத்தை தேடி யாராவது வரமாட்டாங்களா? இந்த 2 பேரை தாண்டா மாற்றி இந்த 2 தருதலைகளே நம்ம தேர்ந்தெடுத்துகிட்டு இருக்கோம். இந்த தருதலைகளை எதிர்க்கிற மாதிரி ஒரு தலைவர் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி இறங்கி தமிழகத்தில் நான் இருக்கேன், உங்களுக்கு என்னால் இவங்களை எதுக்க முடியும்னு சொல்லி இறங்கி துணிச்சலாக தெம்பாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தளபதி விஜய் அப்படின்றது மக்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். அதனால தான் மக்கள் இந்த வாட்டி இந்த எஸ்ஏஆர் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. எஸ்ஏஆரில் பிரச்சனை நடக்குதுன்னா மக்கள் தட்டி கேட்குறாங்க. ஏன்னா என்னுடைய ஓட்டை நீ போட விடாமல் பண்ணிட்டேன்னா நான் எப்படி ஓட்டு போடுவேன்? அவங்க வந்து அதை ஏடிஎம்கே அவங்க கேட்கலாம், டிஎம்கே அவங்க கேட்கலாம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது அவங்க போய் அந்த பட்டம் அமைக்கும் போது தான் தெரியும். ஸோ 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும். இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு பெருசாக வந்து இதுக்கான தீர்ப்பு இன்னும் கொடுக்கல. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் பெருசாக இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலைல. நாளைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு அப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு ப்ராப்பராக நடக்க போகுது, எந்த அளவுக்கு இதற்கான தீர்வுகள் இதற்கான தீர்ப்புகள்லாம் வரப்போகுது மட்டும் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த போராட்டம் மிகப்பெரிய பிரம்மாண்ட போராட்டமாக இருக்கணும். இந்த போராட்டத்தை பார்த்தா அவங்க உணரணும், இதை நம்ம சரியாக செய்யலை அப்படின்னா போராட்டம் நாளைக்கு புரட்சியாக கூட மாறும் அப்படின்றத தேர்தல் ஆணையமும் நீதித்துறை மற்ற காவல்துறை மற்ற எல்லாருமே. ஜனநாயகத்தின் ஒரு உரிமை நம்ம ஓட்டு போடுறது. இந்த ஓட்டு போடுற உரிமையை ஒருத்தன்ட்டு பறிச்சா அவன் எந்த எல்லைக்கும் போவான் அப்படின்றத இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் லீடர்ஸஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புறீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. See you on another video. Love you all. Take care. Bye bye.